ஹாய் எவ்ரிபடி, இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். இதில் வந்து க்ளோன் டூலை வச்சு நம்ம எப்படி ஒரு சப்ஜெக்டையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையோ நம்ம மேட்ச் பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்ணு திறந்துருக்கு, ஒரு கண்ணு வந்து மூடி இருக்குது. இதை நம்ம எப்படி வந்து 2 கண்ணு ஓப்பன் பண்ணியிருக்கிற மாதிரி செய்யலாங்கிறத பார்ப்போம். இது SDesign உங்கள் ஸ்ரீனிவாசன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். Hi everybody, இது SDesign tutorial channel. Welcome to magical world of Photoshop. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிங்க. லேயர் க்ரியேட் பண்ணிட்டுருக்க அடுத்து வந்து இது வந்து மெயின் சப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோன் டூலில் வந்து ஒரு க்ளோன் டூல் செலக்ட் பண்ணிக்கிங்க. க்ளோன் டூல் செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ப்ரஷ் இந்த மாதிரி பெருசாக வரும். ஸோ ப்ரஷ் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதை இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது ஆல்ட்டை பிடிச்சி இதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த ஸ்டாம்ப் ஆகிட்ட பிறகு நீங்கள் இதை செலக்ட் பண்ணி விண்டோஸ்க்கு வாங்க. விண்டோஸ் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோன் சோர்ஸ்ன்னு இருக்குது. க்ளோன் சோர்ஸில் ஏற்கனவே இந்த க்ளோன் சோர்ஸ் வந்து ஃப்ளிப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இங்கே வச்சு இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இதே மாதிரி இந்த கண்ணு இப்போ வந்துடுச்சு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.